ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து மட்டன் கைமா உருண்டை பண்ண போகிறாரு. அந்த ரெசிபி உங்களுக்கு வரும், பாருங்கள். இப்போ தான் எல்லாம் கட் பண்ணிக்கிறோம். இப்போ தான் எல்லாம் கட் பண்ணிக்கிறோம், ரெடி ஆகிட்டு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஹாய் சொல்லு நிஷா. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கிற சொல்லு. நான் புதினா க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். சரி. பொடியா நறுக்குன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இதை நல்லா பெசியணும் ஃப்ரெண்ட்ஸ். பெசி இது கூட மட்டன் கைமா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். 1/2 ஸ்பூன் உப்பு. மட்டன் போட்டாச்சு கைமாவை. இதை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணுவோம். இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த கைமா மட்டன் கைமா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், 2, மட்டன் மசாலா 1 ஸ்பூனா. இது மொத்தமாக அரைச்சின்னு வந்துடணுமா? இது பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடணும். தேவையான அளவு எண்ணெய், பட்டை லவங்கமா சூடாயிடுச்சு. வெங்காயத்தை சேர்க்கணும். மிக்சியில் அரைச்ச மசாலா தானே இது. மசாலா நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்குவோமா? ஓகே. இந்த மட்டன் மசாலாவில் கொஞ்சம் மசாலா சேர்த்துப்போம். வதங்கின மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிப்போம். 1 ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு, சேர்த்து தக்காளி பேஸ்ட், தக்காளி அரைச்சி விட்டுது, அதை சேர்த்து நல்லா வதங்கணும். இது நல்லா கொதிச்சு வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். கொதிக்க விடுவோம் கிரேவி. மட்டன் நல்லா உருண்டை பிடிச்சிக்கும். அச்சா குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ உருண்டையை சேர்த்துக்கலாம். மட்டன் உருண்டை மட்டன் கிளறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்குவோம். மூடி போடுமா? 10 நிமிஷம் விட்டு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒடியாமல் வந்துருக்கு.
வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.